எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம ஒரு சைட் டிஷ் ரெசிபி செய்யலாங்க. இது பூரி, சப்பாத்தி, ஃப்ரைட் ரைஸ், புலாவுக்கெல்லாம் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். பார்க்கும் பொழுதே சாப்பிடணும்னு தோன்ற அளவுக்கு அவ்வளவு சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டை அசைச்சிக்கவே முடியாது. இந்த கிரேவி ஒரு முறை செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் கொடுத்துட்டிங்கன்னா வெளியில் சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஆசையே விட்டுடுவாங்க. எப்பொழுதுமே உங்களை வீட்டில் இது போல் கிரேவி செய்ய சொல்லி கேட்பாங்க. இப்போ இந்த கிரேவியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு அடிகனமான பேன் எடுத்துகிட்டு அந்த பேனில் 200 கிராம் அளவுள்ள மலாய் பன்னீரை இது போல் துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன். நான் நீல்கிரீஸ் பிராண்டோட மலாய் பன்னீர் வாங்கியிருக்கேன். நீங்கள் எந்த பன்னீர் வேணாலுமே வாங்கிக்கோங்க. ஆனால் மலாய் பன்னீர் அப்படின்னு போட்டிருந்துச்சுன்னா அது உடஞ்சி போகாமல் நல்லா திக்காக இருக்கும். மலாய் பன்னீர் பொதுவாக எருமை மாட்டு பாலில் செய்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் மலாய் பன்னீர் இந்த ரெசிபிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் விருப்பப்படுற பன்னீர் வாங்கி செஞ்சுக்கோங்க. நிறைய பிராண்டில் நல்லாவே வருது. சிலர் வீட்லேயே செம்ம சூப்பராக பன்னீர் செய்வீங்க. பேனில் ஏற்கனவே கொஞ்சம் எண்ணெய் விட்டுருந்தேன். தேவையான அளவு எண்ணெய் இதில் விட்டு நம்ம இது போல் லைட்டாக திருப்பி விட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். கலர் ரொம்ப மாறக்கூடாது. பன்னீர் நிறைய நேரம் வேகவும் கூடாது. நிறைய நேரம் வந்துச்சுன்னா பன்னீர் ஹார்டாக மாறிடும். இது போல் நம்ம செஞ்சு எடுக்கிறதுனால அது கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் கரைஞ்சிடாமையும் இருக்கும். இப்போ பாருங்கள், லைட்டாக கோல்டன் கலரில் வந்துருச்சு. இதுவே போதும். இந்த பேனில் இருக்க சூடு இதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் சுவிட்ச் ஆஃப் பண்ணி அப்படியே வச்சுருங்க. ஒரு அடிகனமான கடாய் ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு அதில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் வேறு எந்த எண்ணெய் வேணாலுமே யூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களோட விருப்பம்தான். இதில் நம்ம கரம் மசாலா பொருள்லாம் சேர்த்து தாளிச்சிடலாம். சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், ஜாதிப்பத்திரி சின்ன துண்டு, ஆன்சி ஃப்ளார், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள சீரகம் சேர்த்துருக்கேன். கல்பாசி இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம், இலை இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம், அன்னாசி மொட்டு இருந்ததுன்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்மளோட விருப்பப்படி கரம் மசாலா பொருட்கள் அளவாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு இதில் நல்ல பெரிய சைஸில் இருக்கிற வெங்காயம் 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்து வதக்கணும். வெங்காயம் சேர்த்த உடனேயே தீயை கொஞ்சம் அதிகப்படுத்தி வச்சுக்கிட்டு வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதக்கும் பொழுது ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டிங்கன்னா வதங்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால ஒரு மிதமான தீயில் வச்சு வதக்குனிங்கன்னா சீக்கிரமாகவே வதங்கிடும். வெங்காயம் ரொம்ப கலர் மாறணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதுக்கேற்ற மாதிரி வதக்கிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பில் பாதி அளவு உப்பு இப்பயே சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கல்லுப்பு சேர்த்துருக்கேன். கல்லுப்பை சேர்த்து இதில் நல்லாவே வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் பொழுது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். இப்போ பாருங்கள், வெங்காயம் லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் எவ்வளோ சூப்பராக வதங்கி வந்திருக்கு. இந்த சமயத்தில் இஞ்சி பூண்டு இடித்து வச்சது சேர்த்துக்கலாம். 1 சென்டிமீட்டர் நீளமுள்ள இஞ்சி, 4 பூண்டு பல் கொஞ்சம் மீடியம் சைஸில் இருந்தது. ரொம்ப பொடியும் இல்லை, பெரிய பூண்டு பல்லும் கிடையாது. 4 பூண்டு பல் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து இடித்து எடுத்து இதில் சேர்த்து வதக்கியாச்சு. வதக்கும் பொழுது தீ மிதமாகவே இருக்கட்டும். நல்லா இந்த பூண்டும் சேர்ந்து வதங்கின பிறகு இதில் 4 தக்காளி, மீடியம் சைஸில் இருக்க தக்காளி 4 தக்காளி, நல்ல பழுத்த தக்காளி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி அந்த விழுதை இதில் எடுத்து சேர்த்துக்கணும். தக்காளியை இது போல் விழுதாக அரைச்சி சேர்க்கும்பொழுது கிரேவி நமக்கு நல்லா கிடைக்கும். நம்ம கட் பண்ணி இந்த கிரேவியை பொறுத்த வரைக்கும் தக்காளி சேர்க்க வேணாம். இது போல் செய்யும் பொழுது தான் சுவையாகவும் இருக்கும், சாப்பிடும் பொழுதும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும். தக்காளி விழுது சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதையும் இதில் சேர்த்தாச்சு. தட்டு போட்டு மூடி மிதமான தீயில் வச்சு இதை அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம். இது போல் மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நமக்கு வரும். தக்காளியோட பச்சை மணம் ஃபுல்லாகவே மாறி இருக்கும். இது போல் செய்கிறதுனால கிரேவியோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள மஞ்சள் தூள் இதில் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன். குழம்புக்கு நம்ம பயன்படுத்துகிற மசாலா தூள் கிடையாது. தனி மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். தனியா தூள், கொத்தமல்லி விதையில் நம்ம தூளை அரைப்போம் இல்லைங்களா, கொத்தமல்லி தூள், அது 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு இது கரெக்டான காரமாக இருக்கும். காரம் நான் நிறைய சாப்பிடுவேன், எனக்கு காரமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தனியா தூளும் இந்த தனி மிளகாய் தூளும் சமமான அளவில் சேர்த்துக்கோங்க. நம்ம இது 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்தோம் இல்லைங்களா, அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காரம் அவங்கவுங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா கரையிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடணும்.
இப்போ தீயை கொஞ்சம் அதிகப்படுத்தி வச்சிடலாம். அதிகப்படுத்தி வச்சு இந்த கிரேவி நல்லா கொதிச்சு இந்த மசாலாவோட பச்சை மணமெல்லாம் மாறி எண்ணெய் நமக்கு தனியாக பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் இதை நல்லா நம்ம கொதிக்க வச்சு எடுக்கணும். அதுக்குன்ட்டு ஃபுல் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இப்போ பாருங்கள் எந்தளவு சூப்பராக மேலே எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம ஏற்கனவே சேர்த்த உப்பு இதுக்கு போதுமான அளவாக இருக்காது, நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். அதுக்கு நடுவில் முக்கியமான பொருள் ஒன்று இதில் சேர்த்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள சர்க்கரை சேர்த்துருக்கேன். இந்த சர்க்கரை இந்த கிரேவிக்கு ரொம்பவே முக்கியம். கிரேவியில் சர்க்கரை சேர்க்கறதுனால இதில் இருக்க உப்பு, புளிப்பு, காரம் இது எல்லாமே கரெக்டாக பேலன்ஸ் ஆகி வரும். இப்போ ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கல்லுப்பும் சேர்த்துட்டேன். சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நிறைய சேர்த்துற வேணாம், நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். நடுவில் சேர்க்குற தண்ணி எல்லாமே சூடான தண்ணி தான் நான் சேர்க்குறேன். ரூம் டெம்பரேச்சரில் இருக்க தண்ணி சேர்க்கலை. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம சமையல் நல்லா சுவையாகவும் நல்ல கலர்ஃபுல்லாகவும் கிடைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். இப்போ பாருங்கள் எந்த அளவு மேலே எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக இந்த கிரேவி ரெடியாகி வந்திருக்கு. தண்ணி நிறைய சேர்த்துட்டாலும் இது கொதிச்சு திக்காக மாறதுக்கு நிறைய நேரம் ஆகும். அதனால் பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. இந்த சமயத்தில் இது உடச்ச கடலை மாவு, உடச்ச கடலையை மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடரை அரைச்சிட்டு அதுலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து சேர்த்து இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டிகள்லாம் இல்லாமல் கரைச்சிட்டு இதை சேர்க்குறோம் நம்ம. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரேவிக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அது இல்லாமல் மெயினாக இது ஒரு பைண்டிங் ஏஜெண்ட்டாக இருக்கும். இப்போ என்ன தான் நம்ம இதில் தக்காளியை விழுதாக அரைச்சி சேர்த்துருந்தாலுமே இது போல் இதை சேர்க்கும் பொழுது கிரேவி நல்லா திக்காக நமக்கு எல்லாமே ஒன்று சேர்ந்து வரும். அதுக்காக தான் இந்த உடச்சக்கடலை மாவு இதில் சேர்க்குறோம். உடச்சக்கடலை மாவு சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் ஆன பிறகே இந்தளவு கிரேவி திக்காக நமக்கு கிடச்சிரும். ஃபுல் ஃப்ளேமை குறைச்சி வச்சுருங்க. இப்போ இதில் 3 பச்சை மிளகாவை இது போல் லைட்டாக கீறி எடுத்து சேர்த்துடலாம். பச்சை மிளகாயிலேருந்து விதைகள் வெளியவே வரக்கூடாது. 2 கைப்பிடி அளவுள்ள முந்திரி பருப்பு, வறுக்கெல்லாம் இல்லை, சாதாரணமாக நம்ம காஞ்ச முந்திரி பருப்பு கடையிலேருந்து வாங்குவோம் இல்லைங்களா, அதை அப்படியே எடுத்து இதில் சேர்த்துடலாம். பன்னீர் ஏற்கனவே நம்ம லைட்டாக வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பன்னீரை எடுத்து இதில் சேர்த்துடலாம். தீயை குறைச்சி வச்சுருங்க. உடச்சக்கடலையை தண்ணியில் கரைச்சி அதில் சேர்த்தோம் இல்லைங்களா உடச்சக்கடலை மாவு, அந்த சமயத்துலேயே ஃபுல் ஃப்ளேமை குறைச்சி வச்சிடணும். நீங்கள் ஃப்ளேமை அதிகப்படுத்தி வச்சிங்கன்னா ரொம்ப திக்காக மாறிடும் சீக்கிரமாகவே. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதெல்லாம் சேர்த்துட்டு இது போல் லைட்டாக கலந்து விடணும். பன்னீர் உடஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. நல்லா கரண்டியை வச்சு கலந்திங்கன்னா பன்னீர் உடஞ்சிரும். லைட்டாக இது போல் மசாலாவில் பன்னீரை கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி அப்படியே ஃபுல் லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது போல் மேலே எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா சூப்பராக நமக்கு ஒரு கிரேவி ரெடியாக இருக்குங்க. இந்த கிரேவி சப்பாத்தி பூரியோட சாப்பிடும்பொழுது அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க. நீங்கள் எந்த ரெஸ்டாரண்ட்லேயுமே இந்த மாதிரியான டேஸ்ட்டில் ஒரு கிரேவி சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயம், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நெய் தான். நெய் சேர்க்கலாம், இல்லைனா வெண்ணெய் சேர்க்கலாம். நான் நல்லா ஃபுல்லாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நெய் இதில் சேர்த்துருக்கேன். நல்லா வாசனைக்காக கொத்தமல்லி இலைகள், 2 கைப்பிடி அளவுள்ள கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி எடுத்து அதை இதில் சேர்த்துடலாம். நார்த் இந்தியன் டிஷ்ஷில் பொதுவாக கசூரி மேத்தி சேர்ப்பாங்க. ஏன் சேர்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கசூரி மேத்தின்றது காஞ்ச வெந்தய இலை தான். பொதுவாக முன்னாடிலாம் இப்போ நமக்கு கிடைக்கிற மாதிரி எல்லா இடத்துலையுமே எல்லா காய்கறிகள் எல்லா ஸ்பைசஸுமே கிடைக்காது. இப்போ தான் எல்லாமே ஈஸியாக கிடைக்குது. அப்போ அந்தந்த ஏரியாவில் சமைக்கும் பொழுது அவங்க சில பொருட்கள்லாம் பதப்படுத்தி வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அப்படி அவங்க யூஸ் பண்ணுறது தான் கசூரி மேத்தி. நமக்கு ஈஸியாகவே கொத்தமல்லி இலைகள் தினமுமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அதனால நமக்கு பிடிச்ச அளவுக்கு தாராளமாக நம்ம கொத்தமல்லி இலைகள் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா சூப்பராக தகதகன ஒரு கலர்ஃபுல்லாக அதே சமயத்தில் ரொம்ப சுவையான ஒரு பன்னீர் முந்திரி பருப்பு சேர்த்த கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த கிரேவியை சூடான புலாவோட கூட சேர்த்து சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளவு சுவையாக இருக்கும். இந்த கிரேவி செஞ்ச அன்றைக்கி தான் நான் ஒயிட் வெஜிடபிள் புலாவ் செஞ்சேன். அந்த புலாவோட இந்த கிரேவி ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருந்தது. இந்த கிரேவி நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணிடுறேன். அதுக்கு பிறகு நான் ஒயிட் வெஜிடபிள் புலாவ் எப்படி செய்யறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். விருப்பம் இருக்கிறவங்க அந்த வீடியோவையும் பாருங்கள். நல்லா சூப்பரான பன்னீர் கிரேவி வேணும்னா இதே மெத்தடில் நீங்கள் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக வரும். சூப்பராக கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க. இதே பேனோடையே விட்டுற வேணாம், உடனே ஒரு சர்விங் பவுலில் சேஞ்ச் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் இந்த பச்சை மிளகாய், கொத்தமல்லி இதனோட கலர்லாம் மாறாமல் இருக்கும். இந்த ரெசிப்பியை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க, வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குங்க. இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.